அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் கேட்கும் மதுரை ஆதீனம். இருமுறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகாத மதுரை ஆதீனம் மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் மதுரை ஆதீனம் தற்போது அவகாசம் கோரியிருக்கிறார். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் மதுரை ஆதீனம் அவகாசம் கோரியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம். ரேவதி, கூடுதல் விவரம் என்ன? அதாவது கடந்த மே மாதம் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சி அருகே சாலையில கடக்கும் போது விபத்து மூலம் தன்னை கொள்ளை முயன்றதாக மதுரை ஆதீனம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. காவல்துறையினர் புகார் எதுவும் வராத பட்சத்திலும் விசாரணை மேற்கொண்டு அந்த சிசிடிவி பதிவுகளை வெளியிட்டு இருந்தாங்க. அதுல அவர் கூறியது பொய் என தெரிய வந்தது. அவங்களோட கார் அதிவேகமாக வந்ததன் விளைவாக விபத்து ஏற்பட நேரிட்டதும் அது தெல்ல தெளிவாக அந்த சிசிடிவி பதிவுகள்ல வந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் சென்னை காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்துல வழக்கறிஞர் ஒருவர் மதுரை ஆதீனம் பொய்யான வதந்தியை பரப்பியதாக அவர் மீது புகார் அளித்திருந்தார். இதன் பேர்ல சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகள் கீழே மதுரை ஆதீனத்தின் மேல வழக்கு பதிவு செய்து கடந்த 30ஆம் தேதி நேரில் வர வேண்டும் என சம்மன் அளித்திருந்தனர். இருப்பினும் அந்த சம்மனுக்கு அவர் நேரில் வராத பட்சத்தில் 2வது முறையாக 5ஆம் தேதி இன்று நேரில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அளித்திருந்தாங்க. இந்த நிலையில இன்று ஆதீனத்தோட உதவியாளர் செல்வகுமார் சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய கிழக்கு மண்டல சைபர் கிரைம் அலுவலகத்துல நேரில் வழக்கறிஞர்களுடன் ஆஜராகியிருந்தனர். மேலும் அவரோட வயது உள்ளிட்ட காரணங்களை வைத்து இணையம் வழியாக ஆஜராக வேண்டும், வாய்ப்பளிக்க வேண்டும் என ஏற்கனவே கோரிக்கை வைக்கப்பட்டிருந்த நிலையில காவல்துறை அதை ஏற்கவில்லை. எனவே இன்னைக்கு நேர்ல அவரோட உதவியாளர் ஆஜராகி 7 நாள் கால அவகாசம் கோரி இருக்கிறாங்க. அந்த 7 நாட்கள்ல நேரிலோ அல்லது இணையம் வழியாகவோ வருவதற்காக அவர் தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறாங்க. இருப்பினும் காவல்துறை அதற்கான பதிலை அளிக்கவில்லை. இவங்களோட கடிதத்தை வாங்கி வைத்துக்கொண்டு அதற்கான பதில விரைவில் தர இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவித்திருக்காங்க. எனவே இந்த வழக்கோட விசாரணைக்காக நேரில் ஆஜராக 7 நாள் விலக்கு கேட்டு மதுரை ஆதீனத்தோட உதவியாளரை வைத்து மனு அளித்திருக்கிறாங்க. திவ்யா, மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய வழக்கில் விசாரணைக்கு ஆஜராக 7 நாட்கள் அவகாசம் கோரியிருக்கிறார் மதுரை ஆதீனம். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரேவதி.